OPPO அப்படின்றது எவ்வளோ பெரிய பிராண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். விவோவும் சரி ஓப்போவும் சரி நம்ம ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் வேறு லெவலில் வந்து ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்கமாக இருக்கும், சில ஃபோன்ஸ் எல்லாம் கேமராக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நம்ம OPPO பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண பிராண்ட் தான் வந்து ரியல்மி. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அப்பயே வந்து நம்ம ரியல்மி ஃபோன் லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு அக்ரெசிவான ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரியல்மின்ற மாதிரி தான் இருக்குது. ரெட்மியும் சரி ரியல்மியும் சரி இந்த ரெண்டுமையும் வந்து போட்டு எக்கச்சக்க ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்த்துடலாம். இந்த Q சீரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 ஃபோன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து Q2 Pro 5G, அப்புறம் பார்த்தீங்கன்னா Q2 5G, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட Q2i 5G. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனாவில் மூணுமே பார்த்தீங்கன்னா மீடியா கூட டைமென்சிட்டி ப்ராசஸர் லான்ச் ஆனதுனால அங்கே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது, 4G சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து 4G தான் எடுத்துகிட்டு வருவாங்க. மேபி வந்து இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே, அதாவது அக்டோபர் எண்டில் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இது லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி. ஏன்னா ரியல்மி வந்து டக்குன்னு எடுத்து வந்துடுவாங்க ஃபோனை. ஏன்னா மாதத்துக்கு ஒரு 4 ஃபோன் லான்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை ட்ரை பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் நம்ம பட்ஜெட் வேரியண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த Q2i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். நமக்கு டிஸ்பிளேலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.5 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் HD+ டிஸ்பிளே தான், பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து வாட்டர் ஆப் ஸ்டைல் நாட்ச் டைப் பண்ணியிருக்காங்க. நமக்கு பாக்ஸி சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு இதில் நமக்கு 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் நமக்கு இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சேம் வந்து இப்போ ரெகுலராக நம்ம எல்லா ஃபோனும் எப்படி யூஸ் பண்ணுமோ வாட்டர் ஆப் சைட் நாட்சில் அதே டிசைன் ஃபிலாசபி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா மீடியா கூட Dimesnsity800u அப்படின்ற ப்ராசஸர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். சப்போர்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G57 MC3 GPU அப்படின்னு ஒரு GPU சப்போர்ட் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட மீடியா கூட Dimensity நமக்கு இந்தியாவில் எந்த ஃபோனும் லான்ச் பண்ணல. மேபி இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இது லான்ச் பண்ணுற ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்சோவில் எப்படி 4GB 128GB ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. 4GB 128GB தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரீட் ஸ்பீட்லாம் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டை பொறுத்த வரையும். அது கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 13MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 2MP டெப்த் 2MP மேக்ரோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் பட்ஜெட்டில் கொடுக்கணும்ல, அதனால் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து நமக்கு Realme 2.0 வருதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகலை. பட் Android 10 இப்போதைக்கு Realme UIயில் தான் வந்து ரன் ஆக போகுது. நம்ம பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு HD+ டிஸ்பிளே அப்படின்ற போது வந்து பேட்டரி நல்லா எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு Dimensity720 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7nm ப்ராசஸர் தான். இது டூயல் 2 GHz கோர்ஸு. நமக்கு வந்து பிரைமரி கோர்ஸும் சரி எஃபிஷியண்டான கோர்ஸும் சரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்ல கிளாஸ் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் வந்து under 10,000 கூட நமக்கு கிடைக்க போகுது. நமக்கு இது சைனா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10,800 ரூபாய்க்கு அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்தியாவில் வரும்போது இன்னும் ஒரு 1000 ரூபா மேபி ப்ரைஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு தெரியல. பட் ரியல்மி வந்து கண்டிப்பாக அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. அடுத்து நமக்கு ரெண்டாவது ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட Q2. இது ஒரு மிட்ரேஞ்ச் சீரிஸு. இது கிட்டத்தட்ட நமக்கு Realme 7 Realme 6 எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே 6.5 இன்ச்சில் ஃபுல் HD+ LCD ஸ்க்ரீனிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. சேம் வந்து 20:9 அப்படின்னு ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா Android 10 வித் Realme UI தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6GB RAM அப்புறம் வந்து 4GB RAM அப்படின்னு 2 வேரியன்ட் வரப்போகுது. மேபி இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 664 தான் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படியும் நமக்கு வந்து மெமரி கார்டு சப்போர்ட்டும் இதில் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் வரப்போகுது. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் மீடியா கூட Dimensity800u அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு 7nm ப்ராசஸர் தான். மீடியாடெக் எவ்வளோ தான் ப்ராசஸர் அடிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு இன்னைக்கு கம்மிங் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கட்டிக்காம மீடியாடெக் ப்ராசஸர் தான் எல்லா ஃபோனும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மீடியாடெக் ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இது Cortex A76 A75 அப்படின்ற 2 கோரை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த பிரைமரி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz தான் வந்து கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பவர்ஃபுல் ஃபோனை தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நமக்கு இதில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து குவாட் இயர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16MP அவங்களோட யூஸில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த சென்சார் தான் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நமக்கு 48MP மெயின் கேமரா ப்ளஸ் சப்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 8MP 2MP அதே சேம் நமக்கு இது காலங்காலமாக Realme முன்னாடி பார்த்துட்டு இருந்த என்னென்ன மாதிரி கேமரா லான்ச் பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி தான் இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வந்து 30 வாட் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசம் காரணம்
காட்டணும்ல, அதனால் வந்து 30 வாட் ட்ரை பண்ணிட்டாங்க. நமக்கு இதில் சேம் நமக்கு எல்லா ஃபோன்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 அப்புறம் வந்து நமக்கு டுவெல் பேண்ட் வைஃபை எல்லா சப்போர்ட் வந்து காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையர் எண்ட் சீரிஸ் வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து அடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து Realme Q2. இவங்களோட ஹை அண்ட் வேரியண்டான Q2 Pro அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி நமக்கு கிளாஸ் ட்ரை பண்ணியிருக்காங்களா, நமக்கு வந்து பிளாஸ்டிக் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரு டூயல் டோன் கலரில் சேம் நம்ம இப்போ விவோ சீரிஸ்லாம் பார்த்துக்கிங்களா அந்த மாதிரி ஒரு லைட்டாக சன்ரைஸ் கலரில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறது நல்லாவே இருக்குது. நான் கிளாஸ் தான் அஸ்யூம் பண்ணுறேன், இப்போ லான்ச் ஆகும்போது தான் தெரியும். நமக்கு இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6.4 இன்ச்சில் ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 90 தான் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா Realme 7 Pro ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 60 Hz ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ இதில் 90 Hz ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் ட்ரை பண்ணல. ஸோ நமக்கு வந்து 20:9 அப்படின்னு ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2க்கும் Q2 Proக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. சேம் 48 MP சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அதில் வந்து மெகா பிக்சல் அந்த பிக்சல் வினிங் டெக்னாலஜி வேறு ஏதாவது சென்சர் வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. சப்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 8 MP 2 MP பார்த்தீங்கன்னா காமனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசரும் சேம் தான். MediaTekோட Dimesnsity800u அப்படின்ற ப்ராசர் தான் சேம். ரெண்டு ஃபோன்லையும் ஒரே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கேமராவும் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஸ்டார்டிங் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128 அப்புறம் 8GB 256 அப்படின்னு ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த Q2 Pro பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கே வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ப்ராசர் வந்து MediaTekோட Dimensity ப்ராசர் வந்து எப்படி இருக்க போகுது என்னன்றதை பொறுத்து தான் வந்து மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். நமக்கு ஆடியோ வைஸ் பார்த்தோம்னா இதில் வந்து டுவெல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறதா வந்து நமக்கு இப்போதைக்கு லீக் தான் இருக்குது. பட் லீனியர் ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து இதில் நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பெட்டரான ஹெட்ஃபோன் ஜாக் குவாலிட்டி தான் இருக்க போகுது. ஸோ ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா நமக்கு Realme 7 Proல ஸ்டெரியோ ஸ்பீக்கர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுலையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஐரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1 வித் நமக்கு டுவெல் பேண்ட் வைஃபை அப்புறம் டுவெல் 4G VoLTE எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. வைஃபை காலிங் எல்லா சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க எல்லா ஃபோன்லையுமே. 65 வாட் வந்து சூப்பர் டாட் சார்ஜரோட வரப்போது டைப் சி போர்ட்டோட. நமக்கு வந்து இதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4300 mAh தான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில் ஹை அண்ட் வேரியண்ட்டில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு Realme Q2i பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 10,800 அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அஃபிஷியலாக நமக்கு 11,500 அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். Q2 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து சைனாவில் வந்து 14,000 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த மிட் ரேஞ்ச் கேட்டகரியில் 15,000 அந்த பட்ஜெட்டில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். Q2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட் அங்கே வந்து 19,000 சில்லறைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் 8GB 128GB அப்படின்னு வேரியண்ட்டு. ஸோ பார்ப்போம். கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து நமக்கு 25,000க்குள்ளே நமக்கு அடுத்த ஒரு Realme சீரிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக லான்ச் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருவாங்க. F சீரிஸோ வேறு ஏதாவது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிப்பாக ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுருந்துருப்பீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை.